அதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரதமராக ஆசை உங்களுக்கு இருக்கும், நாங்க எங்களை சாட்டா மெஜாரிட்டியா நான் உங்களை பிரதமர் ஆக்கிடுறோம் சொல்றது மாதிரி கூட இருக்கலாம். அதாவது நிலையான ஆட்சி இவங்களால தர முடியாது, ஆண்டுக்கு ஒரு பிரதமர், இவங்களுக்குள்ள கருத்தொற்றுமை இருக்காது. ஒரு காமன் கேண்டிடேட்டா முதல்வரா பிரதமரா கொண்டு வர்றதுக்கு தேர்தலுக்கு பிந்தி கூட இவங்க சொல்றபடி கொண்டு வர இவங்களால முடியாதுங்கிறத அவங்க கிண்டல் பண்றாங்க. பாஜக என்ன நினைக்குதுன்னா, நமக்கு பெரும்பான்மை கிடைக்குமாங்கிறதுல அவங்களுக்கு டவுட் இருக்குது. இந்த இந்தியா கூட்டணி இப்பயே உடைஞ்சு போச்சுங்க தேர்தலுக்கு முன்பாகவே. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை நாள் இருப்பாங்கன்னு நான் சந்தேகத்தை எழுப்பிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் செல்ஃப் டவுட் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க, காங்கிரஸ் அறிக்கையை தேர்தல் அறிக்கையை முன்னுக்கு வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான துவேஷ பேச்சை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைப்பது கஷ்டம், இவங்க ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தான் போக முடியும். சிறுபான்மையினரை நீங்க இணைக்க முயற்சி பண்ணா, உங்க பக்கமா ஒரு சார்பாக ஒருமுகப்படுத்த நீங்க விரும்பினா, நாங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டி இந்துக்களை மூடி கிடந்த ராமர் கோயில்ல பாபர் மசூதியில திருட்டுத்தனமா வச்ச ராமர் சிலையை மூடி வச்சுட்டாங்க. அதை எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி யாருங்க திறந்து விட்டது? அந்த மசூதியை இடிச்சவன் யாரோ, விஸ்வ இந்து பரிஷத்து, அவனே நீ கோயில் கட்டிக்கணும் சொல்றான். இது என்னங்க நாயாரு? முஸ்லீம்களுக்கு மத ரீதியா இடஒதுக்கீடு தருவதற்கு கூடாது, சட்டத்தில் இடமில்லைன்னு சொன்னவங்க முன்னேறிய வகுப்பை சார்ந்த வறியவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொன்னாங்க? ஒரு பக்கம் பாஜக இஸ்லாமியர்களையும் இந்துக்களுக்கும் டிவைடு கொண்டு வந்தாச்சுன்னா, இந்துக்கள் ஓட்டுகள் மொத்தமும் ஒருமுகமாக தன்வயப்படுத்தப்படலாம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கலை ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார். நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தாங்க அப்படின்னா 5 பிரதமர்கள் வந்துருவாங்க, ஆண்டுக்கு ஒரு பிரதமரா ரொட்டேஷனல் முறையில இருப்பாங்க, இது கேலி குத்தாயிடும் பிரதமரோட பதவியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? மேலும் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் எல்லாம் பிரதமர் ஆவாரு அப்படின்னா அந்த கருத்தெல்லாம் முன் வச்சிருக்காரு. இது இந்த சமிக்கை என்ன சொல்ல வருது? அவங்க கிண்டல் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல, கிண்டல் பண்றாங்க. எதனாலன்னா, இவங்களால ஒரு முதல்வர் பிரதமர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண முடியல. இவங்களால அந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு கன்வீனரே தேர்வு செய்ய முடியல. அது ஏற்பட்ட பிரச்சனையில தான் அவர் வெளியே போயிட்டாரு. யாரு? நிதிஷ்குமார். அவர் தான் கன்வீனர், அவர் தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு சொன்னாங்க, அவரே போயிட்டாரு. இப்ப பாருங்க, நீங்க கேரளால சண்டை தினமும் மார்க்சிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் செம்ம சண்டை நடந்துட்டு இருக்குது. என்ன அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஈவன் பிஜேபி எடுக்கக்கூடிய ஆயுதம் பப்புன்னு சொல்லி முதல்வர் பினராயி விஜயன் ராகுல் காந்தி சொல்றாரு. ஆமா, அவர் சொல்றாரு, அவரு சொல்றாரு உங்களுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குங்கிறாரு. பி டீம்னு சொல்றாரு. பி டீம் கள்ள உறவு சொல்லிட்டாரு. அதனாலதான் உங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ட்டு எங்க மேல நடவடிக்கை தீவிரமா எடுக்கிறாங்க. முதல்வர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க, 2 முதல்வர்களை. உங்களை அரெஸ்ட் பண்ணல, விட்டு வச்சிருக்கிறாங்க. உங்க மேல கேஸ் இருக்குது. காரணம் நீங்க அவங்களோட கள்ள உறவு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. மார்க்சிஸ்டுகள் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, கடுமையா ரியாக்ட் பண்றாங்க. அப்ப இவங்க எப்படி நாளைக்கு இப்ப நீங்க தெலுங்கானா எடுத்துக்கிட்டா, அவரு திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கணுங்கிறாரு. முதல்வர் ரெட்டி, தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி, நீங்க அவங்கள தண்டிக்கணுங்கிறாரு. இப்படிலாம் சர்ச்சைகள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, ரொம்ப கீழ்த்தரமா. இப்ப அதாவது சொல்றாங்க, இதெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமைப்பா, யார் ஜெயிச்சாலும் எங்களுடைய கூட்டணி கட்சி தானே ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அது கரெக்ட். ஆனா நீங்க கடைசியா ஒன்னா எப்படி இருப்பீங்க? தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களே, கடுமையா சண்டை போடுறீங்க. என்ன நீங்க இப்ப பாஜக அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான் கேரளாவில். 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து அவன் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். நீங்க எதிரியை விட்டுட்டு நீங்களே சண்டை போடுறீங்களே. 2 பேரும் பாஜக அட்டாக் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க பாஜகவோட உனக்கு உறவு இருக்குன்னு சொல்றீங்க, அவன் உனக்கு உறவு இருக்குன்னு சொல்றாங்க.
இது எங்க போய் முடியும்? இப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுமாச்சு லேட்டஸ்டா, அவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மாநில அமைப்பாளர் ஜெயராஜன் பேர் வருது. அவர் வந்து பிரகாஷ் ஜவடேகர் யார் தெரியுமா? அந்த கேரளாவுல பாஜகவினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர். அகில இந்திய அளவுல இருந்து அங்கே தேர்தல் பொறுப்பாளராக அங்க இருக்கிறவர். அவரோட சந்திச்சு பேசியிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், மாநில அமைப்பாளர், பெரிய அளவு. அவர் போய் இவரோட பேசியிருக்காரு தனியா. அது என்ன பிரச்சனை தெரியுமா? பேசி சந்திச்சு பேசியிருந்தாலும் பரவாயில்ல. இவங்களை மத்தியில ஒரு ஏஜென்ட் வேற இருந்திருக்காரு. அவர் இந்த ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காரு 2 பேரும் பேசுறதுக்கு. ஆனா ஏற்பாடுகளை அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் இதை வன்மையா கண்டிக்கிறாங்க. நாங்க பி டீம் சொன்னோம், உங்களுக்கு பாஜகவோட கள்ள உறவுக்கு சொன்னோம், ப்ரூவ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடி, மாநில செயற்குழு கூடி என்ன அறிவிக்கிறாங்க தெரியுமா? ஜெயராஜன் பேசுறது அரசியல் சம்பந்தம் இல்லாதது, அவர் ஒன்றும் தப்பு இல்லை, அதுல தலைவர்கள் கூடனா பேசிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு ஏஜெண்டை வச்சுட்டு இருந்தாரு பாருங்க, அதான் தப்புன்னு சொல்றாங்க. ஏஜெண்டை வச்சுட்டு தான் தப்பு, கட்டி பேசலாம். அப்ப ஏஜெண்டை வச்சு பேசுனா தப்பு தானே? ஏஜெண்ட் வச்சு பேசும்போது ஏதோ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா? ஒருத்தர் மிடில் மேன் பேசுறீங்க, தரகர் ஒருத்தர் வச்சு பேசுறீங்கன்னு அர்த்தம். அவர் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்ல? அது வந்து நீங்க அந்த லெவலுக்கு போயாச்சுங்க இப்ப. அப்ப நீங்க பாஜக என்ன நினைக்குதுன்னா, நமக்கு பெரும்பான்மை கிடைக்குமாங்கிறதுல அவங்க டவுட் இருக்குது. தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க. நீங்களே சொல்றீங்க இப்போ தனி பெரும்பான்மை வருமா டவுட் இருக்கு. இப்போ 272 இருந்தாதான் ஒரு தம்பு மெஜாரிட்டி வரும். சோ ஒரு 10-20 சீட்டு குறையும் பொழுது இப்போ திமுக இங்க வந்து எட்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளும் வந்த வண்ணமா இருக்கு. சோ இப்ப இவரு முன்னாள் முதல்வர் கலைஞரா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், என்னைக்குமே நாங்கள் பிரதமர் ஆவோம் எங்களுடைய, கடந்த தேர்தலையும் சரி இப்ப கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு, என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களும் சரி மறைமுகமா ராகுல் காந்தியை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாரு. ராகுலே வருக விடியல் தருங்கன்னு சொல்லி அவரே பேசிட்டாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அமித்ஷா ஸ்டாலினே பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்றதுடைய என்னவா இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி மறைமுகமா ஒரு சமிக்கையை சொல்றாரா திமுகவுக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல அவங்க இதெல்லாம் வந்து அவங்க பொதுக்குழுல 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, நம்ம வந்து இங்க அதிக இடங்களை ஜெயிக்கணும், அப்பதான் வந்து மத்தியில வந்து தேர்தலுக்கு பின்பு அமையக்கூடிய அரசை நம்ம தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இந்தியா கூட்டணி அரசை நாம் தீர்மானிக்கக்கூடிய இருப்போம் சொல்லல. அரசை அது எந்த அரசாங்கம் இருக்கலாம், ஈவன் என்டிஏ இருக்கலாம். அப்ப அது நாங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அப்ப அவங்களுக்கு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி இப்ப வரும் போல தெரியுது. ஏன்னா இல்ல இப்ப அமித்ஷாவோட இந்த பேச்சு வந்து குறிப்பா திமுகவை தான் வந்து அவங்க குறிச்சு சொல்றாரு. ஒருவேளை இப்ப எங்களுக்கு ஷார்டேஜ் ஆகும் பட்சத்துல திமுக எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை போடுறாரா? போட்டிருக்கலாம், பிரதமர் இருக்கலாம், பிரதமர் ஆகும்னு அப்படிலாம் ஒரு வானலாவே புகழ்ச்சியா இருக்காது. அதான் அது வந்து ஜெனரலா சொன்னது. இல்ல மம்தாவும் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சரத்பவார் சொல்றாரு. இவங்க எல்லாம் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரதமராக ஆசை உங்களுக்கு இருக்கும், நாங்க எங்களை ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டியா நான் உங்களை பிரதமர் ஆக்கிடுறோம் சொல்றது மாதிரி கூட இருக்கலாம், இவங்களை கவர்வதற்கான. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி ஒரு தரகர் வச்சுட்டு பேசுறாங்கன்னா பாஜகவோட, அதுவும் சாதாரண லோக்கல் பாஜக கிடையாது, அகில இந்திய தலைவர் ஜவடேகர் அவரோட பேசுறாங்கன்னா அப்ப அதுவும் அது சம்பந்தமா ஒட்டியதா இருக்கலாம்ல. ஏன்னா இந்தியா கூட்டணியோட போக முடியாது தெரியுது. ராகுல் காந்தியே பி டீம் அது இதுன்னு சொல்றாரு இவங்களை. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆந்திரால, தெலுங்கானால இப்ப முதல்வர் என்ன சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கணுங்கிறாரு, தண்டிக்கணுங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? திமுக கூட்டணி அவங்க ஒண்ணும் பெருசா நினைக்கல, அவங்களுக்கு தெரியுது நம்ம ஆட்சிக்கு வர போறது இவங்கெல்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்கன்னு தெரியுது. அதனால இப்பயே தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இந்தியா கூட்டணி இப்பயே உடைஞ்சு போச்சுங்க. தேர்தலுக்கு முன்பாகவே இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை நாள் இருப்பாங்கன்னு நான் சந்தேகத்தை எழுப்பிட்டு இருந்தேன். இந்த முரண்பாடுகள் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சா நிலையான ஆட்சியா, எப்படி தேவகவுடாவோ ஐக்கிய குஜராலோ அந்த மாதிரி இருக்கும். விபி சிங் கூட அப்படித்தானே. அதனால இது வந்து விபி சிங் சமூக நீதிக்காக அவரோட ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது. இருந்தாலும் அவர் ஆதரவுல இருந்ததுனாலதான் கலைச்சிட்டாங்க.
அவர் தனிப்பெரும் மெஜாரிட்டி தான் கலைச்சிருக்க முடியாது இல்ல. அவர் அருமையான ஆட்சி, அதுல சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அது மாதிரி தானே பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு. ஜனதா ஆட்சி எத்தனை நாள் இருந்துச்சு? 2 வருஷம் தான் இருந்துச்சு. எமர்ஜென்சியில ஒரு பெரிய குடும்பத்தை எடுத்து ஒண்ணு சேர்ந்து வந்த ஒரு அரசு தொடர்ந்து சண்டை, ஆட்சி அமைச்ச முத நாள்ல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சு. இந்தியா கூட்டணி வந்தாலும் அதே ஜனதாவுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இவங்களுக்கு ஏற்படும். நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் ரொம்ப தப்பா சொல்லிட்டேன். இவங்களை பத்தி நான் கொஞ்சம் மரியாதையா பேசிட்டேன். இவங்க என்னன்னா தேர்தல் நடந்துட்டு போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிந்தைய சண்டை வரணும் எதிர்பார்த்தது முன்னாடி நேரத்திலே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இப்பயே பிளவுண்டு முரண்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. இனிமே 2004 பாக்குறோம் ஒரு முன்னுதாரணம் இருக்கு. 2009லயும் சரி, அதெல்லாம் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கவே இல்லை யாருன்ட்டு. அப்படி தேர்தல் சந்திக்கும் போது தானே ஒரு வலுவான ஒரு அரசு அமைச்சு 10 வருஷம் கச்சிதமா கொண்டு போயிட்டாங்கல்ல. இல்ல நான் அறிவிக்காத தப்புன்னு சொல்லல, அறிவிக்க முடியாத நிலையில இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி தனித்து நினைச்சுங்க, தனி அறிவிச்சிருக்கலாம், அறிவிக்கல, வலுவானது காங்கிரஸ். பிறகுதான் கூட்டணி சேர்ந்துச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில தான் அவங்க முடிவு எடுத்தாங்க. மன்மோகன் சிங் வந்தாங்க, முதல்ல சோனியா காந்தி, அதுக்கு எதிர்ப்பு வந்தோம்னா மன்மோகன் சிங்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அது வேற விஷயம். 2009 மன்மோகன் சிங்க பிரதமரா நிறுத்தினாங்க, அறிவிச்சாங்க. அந்த தேர்தலில் ரொம்ப அதிகமா ஜெயிச்சாங்க அவங்க. 2004 விட 2009 அதிகமான இடங்களை பிடிச்சாங்க. அவங்க மன்மோகன் சிங் தான் பிரதமர் அறிவிச்சாங்கல்ல. அதனால அறிவிக்காத வேற விஷயம். ஆனா இவங்களால அறிவிக்க முடியாதுங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் அவங்க கிண்டல் பண்றாங்க. அதுதான் மோடி, அதாவது நிலையான ஆட்சி இவங்களால தர முடியாது, ஆண்டுக்கு ஒரு பிரதமர், இவங்களுக்குள்ள கருத்தொற்றுமை இருக்காது, ஒரு காமன் கேண்டிடேட்டா முதல்வரா பிரதமரா கொண்டு வர்றதுக்கு தேர்தலுக்கு பிந்தி கூட இவங்க சொல்றபடி கொண்டு வர இவங்களால முடியாதுங்கிறத அவங்க கிண்டல் பண்றாங்க. அது என்ன சொல்ல வர்றாங்க, நாங்க நிலையான ஆட்சி தருவோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் டவுட் இருக்குங்க, செல்ஃப் டவுட். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இந்த கருத்து கணிப்புகள்லாம் 400 இடம் பிடிப்பாங்க, 370 பிடிப்பாங்க, 300 பிடிப்பாங்க சொன்ன கட்டத்திலேயே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், ஆரம்பத்துல இருந்து 6 மாசத்துக்கு மேல சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைப்பது கஷ்டம். இவங்க ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தான் போக முடியும். ஆனா இவங்களாலதான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா அதுக்கு பக்கத்துல கூட 272க்கு பக்கத்தோட காங்கிரஸ் எல்லாம் வர முடியாது. காங்கிரஸ் நிக்கிற இடமே 294ன்றாங்க. இல்ல மொத்தம் நிக்கிற இடம் 294 இந்தியா முழுக்க. யாருக்கு? காங்கிரஸ் நிக்கக்கூடிய இடம் இல்லையே. இல்ல நேற்றைய தினம் கூட நான் கூட்டணி கட்சிகள் கொடுத்ததெல்லாம் கணக்கு போகத்தான் சொல்றேன். அப்ப அவங்களால என்ன ஜெயிக்க முடியுங்கிறதா பிரச்சனை. அவங்க 200 வர முடியாதுங்கிற நிலைமைதான் நிச்சயமா இருக்குது. நல்ல பெரிய அளவுக்கு 100 கிராஸ் பண்றதே கடினம்ன்றாங்க. அது வேற. அவங்களுக்கு நல்ல ஆதரவு இருந்தா கூட 150 200 வரலாம், 150 வரலாம். அப்ப அவங்கள நம்பி யார் வந்து கூட்டணி சேர்ந்து எப்படி 272 ரீச் பண்ண முடியும்? பாஜக எப்படி 200 தாண்டுவாங்க? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி இருப்பாங்க. நம்ம அது அவங்களுக்கும் செல்ஃப் டவுட் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முன்னுக்கு வச்சுக்கிட்டு என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிரான துவேஷ பேச்சை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த கேள்வி எனக்கு தான் வருது. எப்பவுமே 2014 ஊழலுக்கு எதிராக ஒரு வளர்ச்சி நாயகன் அப்படிலாம் சொல்லி ப்ரொமோட் பண்ணி வந்த பிரதமர், அந்த ஊழல் சார்ந்த அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து துருபிடிச்சு போச்சா? இப்ப வந்து இல்ல இப்ப கடைசி போய் வகுப்புவாத அரசியல் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப வளர்ச்சி அவங்களுக்கு குறையுதோ அவங்க என்ன சொல்றாங்க, விகாஸ் அண்ட் இந்துத்துவா ரெண்டுதான். வளர்ச்சி இந்துத்துவா இரண்டும் தான் எங்களுக்கு அரண் சொல்றாங்க. வளர்ச்சி இருக்கா? இந்த வளர்ச்சி இல்லைங்கிறனால இந்துத்துவா எடுக்கிறாங்க. ஓகே. அதனாலதான் இந்துத்துவா எடுத்தா என்ன அவங்களுக்கு செய்யறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க என்ன செய்யறாங்க, சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவி வைத்து தாஜா செய்யக்கூடிய அரசியல் நடத்துறாங்க. இந்தியா கூட்டணி தீவிரமா, அது காங்கிரஸ் தீவிரமா நடத்துறாங்க. எல்லா வகைகள்லையும் அவங்க வந்து அவங்கள இணைத்து அவங்கள வந்து குறிவைத்து அவங்களுடைய வாக்கு வங்கி நோக்கி இவங்க எல்லா தேர்தல் அறிக்கையும் அப்படித்தான் இருக்குது. எல்லா அதை நோக்கி போறாங்களே இல்லையா, அதை அவங்க பயன்படுத்துறாங்க. நீ மைனாரிட்டி சிறுபான்மையினரை
நீங்க இணைக்க முயற்சி பண்ணா உங்க பக்கமா ஒரு சார்பாக ஒருமுகப்படுத்த நீங்க விரும்பினா நாங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டி இந்துக்களை நாங்க அப்படி தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சிறுபான்மையினருக்கு ஆதரவாக அப்படி என்ன அவங்களுக்கு அதிகமா நலத்திட்டங்கள்லாம் வச்சிருந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி எதுவும் பெருசா ஒண்ணு இல்லையே சார். இல்ல இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு நாங்க இடம் தர்றேங்கிறாங்க. இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டுல நாங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களை நாங்க கொண்டு வந்து அவங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுப்போம் சொல்றாங்க. கர்நாடகால அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அது எங்க பண்ணாங்களோ அங்கெல்லாம் வந்து ஆந்திரால பண்ணாங்க. அங்கெல்லாம் வந்து நீதிமன்றம் ஏத்துக்கிறாங்க. நீதிமன்றங்கள் அதுல தவறு செய்துங்கிற வேற விஷயம். பொருளாதார ரீதியான 10% இடஒதுக்கீடுக்கு சரின்னு சொன்னாங்க. பொருளாதார ரீதியா எங்க சொல்லப்பட்டிருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல? சமூக ரீதியா கல்வி ரீதியா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வந்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பொருளாதார ரீதியா என்பது கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, ஆனா கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு என்ன செய்யறாங்க? மத ரீதியா கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. கொடுப்பதற்கு கான்ஸ்டிடியூஷன் இடம் இல்ல, அதனால நாங்க தள்ளுபடி பண்றோம் சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. திருப்ப இவங்க தேர்தல் அறிக்கையில திரும்ப சொல்றாங்க நாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, சச்சார் கமிட்டி அறிக்கை வந்த பிறகு 2006ல அது காங்கிரஸ் ஆட்சியில 50 ஆண்டுகள் ஆட்சியில இஸ்லாமியர்கள் இந்தியாவுல மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு உறுத்தல் வந்துருச்சு. அது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் வருது. அப்ப என்ன பண்றாங்க? இந்த நாட்டினுடைய வளங்களை நாங்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்போம். அதுல குறிப்பா இந்த நாட்டினுடைய வளங்கள்ல முன்னுரிமை யாருக்கு இருக்குன்னா இஸ்லாமியருக்கு இருக்குன்னு மன்மோகன் சிங் தேசிய ஒருமைப்பாட்டு குழுல பேசிட்டாரு. அது எல்லாத்தையும் குறிப்பிடுறாரு, எஸ்சி எஸ்டி குறிப்பிடுறாரு. சொல்லிட்டு முன்னுரிமைங்கிற வரும்போது உங்களுக்கு தான் இருக்கு. அது அப்புறம் பிஎம்ஓ ஆபீஸ் அது வந்து தவறாக சொன்னாங்க, விளக்குனாங்க. சொன்ன வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. ஆனா சொன்னாங்க, சொன்னதுனாலதான் அந்த எதிர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு, சப்ப கட்ட வேண்டியது சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்க? இஸ்லாமிய மேல அவங்களுக்கு அக்கறையா? இல்ல. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல தங்களுக்கு எதிராக வந்த பரிந்துரைகளுக்கு எதிராக, அந்த கடுமையான விமர்சனங்களுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்படி ஒரு வார்த்தையை போட்டாங்க. இஸ்லாமியருக்கு ஆதரவா மாறி ஒரு தோற்றத்தை உருவாக்கினாங்க. ஆனா உங்களுடைய கருத்தின்படி இந்த 2 கட்சிகளும் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணும் செய்யல. 2 கட்சி இவன் செய்யவே மாட்டான். பிஜேபி செய்ய, பாஜக எதுக்கு நீங்க செய்வான்னு சொல்றாங்க. அது நம்பிக்கையில செய்ய மாட்டேன்னு சொல்றான். அதனால அவன் விட்டுருவான். அவங்க எதிராக தான் செய்வான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இப்ப நீங்க முத்தலாக் தடை சட்டம் வந்துச்சுங்க, பெண்கள் ஆதரிச்சாங்களே இஸ்லாமிய பெண்கள். அது இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவான சட்டம் ஏன் சொல்லக்கூடாது? அதை சொல்லலாம்ல, சொல்லலாம். அதுல அந்த இடம் இருக்குது அதுக்கு. ஆனா நீங்க இவங்க எங்க மூடி கிடந்த ராமர் கோயில்ல பாபர் மசூதியில திருட்டுத்தனமா வச்ச ராமர் சிலையை மூடி வச்சுட்டாங்க. அத எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி யாருங்க திறந்து விட்டது? ராஜீவ் காந்தி. இது இவங்க என்னென்ன பண்ணாங்க? அந்த பாபர் மசூதி இடிச்சப்ப அலோவ் பண்ணாங்கல்ல, மத்தியில் ஆட்சி இருந்துட்டு நரசிம்மராவ் தன்னுடைய பார்வையை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டாருல, இடிக்கட்டுன்னு சொல்லி தானே விட்டாரு. ராணுவத்தை அனுப்பணும்னு சொல்லி நாங்கெல்லாம் சொன்னோம், நீ கத்துனோம். ராணுவத்தை அனுப்பி பாதுகாக்கலையே, அந்த இடத்துக்கு பக்கத்திலே போக விடாம பண்ணிருக்க முடியாதா? ஊர்வலம் போறாங்க, அவங்க நிறுத்த முடியாதா? உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஆட்சி இருக்குது, கல்யாண் சிங் தான் முதல்வர். அவர் எப்படி நிறுத்துவார்? நிறுத்த மாட்டாரு. ஏன் பிரதமர் நரசிம்மராவ் அனுப்பிச்சு நீங்க அந்த மசூதியை பாதுகாத்து இருக்கலாம்ல, பண்ணலையே. நீங்க ராமர் கோயில் கட்டிக்கலாம்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தா அதை நீங்க ஆதரிச்சீங்களே, எப்படி ஆதரிக்கலாம்? ஏங்க அந்த இடிச்சவனுக்கே அங்க கோயில் கட்டுறதுக்கு அனுமதி தர்றான். அந்த மசூதியை இடிச்சவன் யாரோ விஸ்வ இந்து பரிஷத்து, அவனே நீ கோயில் கட்டிக்கலாம் சொல்றான். இது என்னங்க நியாயம்? அது இதை நீங்க சொல்லலையே, எதிர்க்கலையே. திமுக எதிர்க்கல, இந்தியா கூட்டணிக்கு எந்த கட்சியுமே எதிர்க்கல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் சீமான் எதிர்த்தாரு, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எதிர்த்தாங்க. அதான் நியாயம், எதிர்த்ததான் நியாயம். எதுக்காக நீ ஏன் எதிர்க்கல? இடித்ததில் வந்து முரளி மனோஜ் ஜோஷிக்கும் அதே போல அத்வானிக்கும் யாருக்குமே வந்து குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லியும் நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றமும் எப்படி இருக்குது? உமா பாரதியும் இந்துத்துவாவை என்ன சொல்றாங்க? நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப்னு சொல்லிச்சு. எப்படிங்க இங்க இந்துக்கள் மட்டுமா இருக்காங்க?
வே ஆஃப் லைஃப்னா இந்துக்கள் அல்லாதவங்களுக்கு அது அவங்களுக்கு இதுதான் வே ஆஃப் லைஃபா? ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அது அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துச்சு எங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அது என்ன சொல்றீங்க? அதனால நான் என்ன சொல்றேன், நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் இந்த பொதுவான இந்த அபிப்பிராயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அவங்களும் மத ரீதியான சிந்தனைக்கு உட்பட்டவங்க தான். அது தெரியுது பல விஷயங்கள் தீர்ப்புகள்ல. அதனால நான் என்ன சொல்றேன், முஸ்லீம்களுக்கு மத ரீதியா இடஒதுக்கீடு தருவதற்கு கூடாது, சட்டத்தில் இடமில்லைன்னு சொன்னவங்க என்ன முன்னேறிய வகுப்பை சார்ந்த வறியவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொன்னாங்க? அது எங்க இருக்கு? பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு அளவுகள் வைக்கிறாங்க, எங்க இருக்கு? அதனால நானும் சொன்னேன், ஒரு பக்கம் பாஜக இஸ்லாமியர்களையும் இந்துக்களுக்கும் டிவைடு கொண்டு வந்தாச்சுன்னா இந்துக்கள் ஓட்டுகள் மொத்தமும் ஒருமுகமாக தன்வயப்படுத்தப்படலாம். போலரைசேஷன். இஸ்லாமிய வாக்கு நம்ம வராது போட்டோம். இவன் நினைக்கிறான் இஸ்லாமிய வாக்குகளை பூரா நம்ம கவரணும், அதே சமயத்துல இந்துக்கள் வாக்குகளையும் நம்ம வாங்கணும். அதுக்காக ஓபிசி இடஒதுக்கீடு பேசணும், கணக்கெடுப்பு பேசணும் சொல்றாங்க. அதனால இந்த எல்லாமே தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் தான். ஓகே, உங்களோட பொன்னா நேரத்தை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.